அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக நம்ம துபாய் வந்துட்டு இப்போ நம்ம எதிர்பார்த்த சேலரி கிடைக்கல, ஜாபு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஜாப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் டைம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் பார்ட் டைம் போகணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அங்கே ஒரு பெர்மிஷன் வாங்கணும், அவங்க ஒரு லெட்டர் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க அலோவ் பண்ணணும், அப்போ தான் வேலை செய்ய முடியும். அப்படிங்கும்போது எந்த கம்பெனியும் அலோவ் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாபுக்கு போயிட்டுருக்கிறீங்கன்னா, அந்த கம்பெனியில் போய் நான் இன்னொரு இடத்துல பார்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் பார்ட் டைம் பண்ணிவிட்டு இங்கே எப்படி ஃபுல் டைம் பண்ண முடியும், உங்களுக்கு எப்படி ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த இது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் பார்ட் டைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இங்கே கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் விசா பர்மிட்லாம் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்ட் டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டர் ஜாபாக கிடைக்க வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஜாப் கிடைக்காத வரைக்கும் நீங்கள் விசிட்டிங்லேயே கொஞ்சம் செலவு பண்ணி மறுபடியும் விசிட்டிங் அடித்து நீங்கள் வெயிட் பண்ணி அப்புறமா ஜாப் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டர். இங்கே பார்ட் டைம் கிடைக்கும் அப்படிங்கிறது 99% டவுட்டு தான்.